டேய் சதீஷ், சார் வாங்க சார். எங்களை பிடிக்கிறதுக்கு தான் டிஃபன் கடையெல்லாம் போட்டு சீக்கிரட் ஆபரேஷன்லாம் பண்ணீங்களா? எதுக்கு சார் அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? உங்க டிபார்ட்மெண்ட்ல சதீஷ் யாருன்னு விசாரிச்சு பார்த்தாலே அவனை ஒன்னும் பண்ண முடியாது சொல்லிருப்பாங்களே. ஓ அவ்வளவு பெரிய ஆளாட நீ? சார் அப்ப நான் யாருன்னே தெரியாதா? நீங்களா என்ன சார் இன்ஸ்பெக்டர்? மாறு வேஷம்லாம் போட்டீங்க, சரியா விசாரிக்காம என்ன தேடி வந்துட்டீங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்லவா சார், இந்த இன்ஸ்பெக்டர் கெட்டப்ப விட உங்களுக்கு டீ கடை கெட்டப் தான் ரொம்ப பொருத்தமா இருக்கு சார். சார் நாங்களாம் கொடுக்கற இடத்துல இருக்கிறவங்க, நீங்களாம் பொறுக்கிறதுக்கு தான் கை நீட்டணும், அடிக்கிறதுக்குலாம் கை நீட்ட கூடாது. செய்யறது கேவலமான வேலை. போலீஸ்காரங்கிட்ட எகத்தாளமா பேசுற, கொழுப்ப அடக்கறா. சார் 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 பொறுங்க சார். ஏன் பறக்குறீங்க? ஸ்டேஷன் தானே போகணும், வரேன். அதுக்கு முன்னால எங்க அப்பாவுக்கு ஒரு போன் பண்ணி நான் சொல்லிடுறேன். உள்ள யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்கம்மா. லேடிஸ் வாய்ஸ் தான் கேக்குது. கதவை திறங்க. லேடி கான்ஸ்டபிள்ஸ் வந்திருக்கோமா, கதவை திறங்க. கான்ஸ்டபிளா? மேடம் நாங்க எந்த தப்புமே பண்ணல மேடம். எங்களை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க மேடம். எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க மேடம், எங்களை எங்க கூட்டிட்டு போயிடாதீங்க. நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்றதுக்காக நாங்க வரல, உங்க எல்லாரையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. சொல்றா. அப்பா கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடா, யாருக்காவது உடம்பு முடியாம போச்சா? இல்லப்பா, போலீஸ் டீம் வந்துட்டாங்க, அரெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. மணிமேகலை, இந்த 3 பொண்ணுங்களை ஜீப்ல ஏத்து. எஸ் சார். போங்க போங்க. தலைவரே, இப்ப நம்ம எங்க போறோம்? நீங்க 4 பேரும் ஸ்டேஷனுக்கு போங்க, நான் எஸ்பி ஆபீஸ் போயிட்டு வரேன். சார் நாங்களும் எஸ்பி ஆபீஸ்க்கு வரோம் சார். அறிவு இருக்கா உனக்கு? நான் என்ன திருவிழாவோட தேர் பக்கவா கூட்டு போறேன்? எப்ப பார்த்தாலும் உயர் அதிகாரிகள் பேசும்போது ஊடால பேசிக்கிட்டு. என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்க முடிஞ்சா டியூட்டியில இருங்க, இல்ல வேலைய ரிசைன்மெண்ட் ஓடி போயிடணும். ஆமா, உன் எக்ஸ்ட்ரா அறிவெல்லாம் எங்கிட்ட ஏதாவது காட்டணும்னு நினைச்ச தொலைச்சு குடும்பம் தொலைச்சு. சார் நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர், நீங்க நினைச்சா அவங்களை என்ன வேணா செய்யலாமே சார். சினிமாவில பெரிய ஹீரோவா இருக்கிற ஒரு போலீஸா நடிச்சா அவரால் எதையும் சாதிக்க முடியும். ஆனா அதுக்கும் நிஜ வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்ல. அரசியல் பலமும் பண பலமும் இருக்கிறவன எங்களால எதுவுமே செய்ய முடியாது. நீங்களே இப்படி சொன்னா நாங்க என்ன சார் பண்றது? அந்த அயோக்கிய பசங்களை நம்பி வந்தது உங்களோட தப்பு. நீங்க செஞ்ச புண்ணியம் தான் உங்களை காப்பாத்திருக்கு. அந்த பசங்களை பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்களே தொலைச்சிக்கிட்ட மாதிரி ஆயிடும். கோர்ட்லயும் மீடியாவிலையும் உங்களை தான் கேவலப்படுத்துவாங்க.
அக்கம் பக்கத்துல கூட உங்களால தலை காட்ட முடியாது. உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களே உங்களை பத்தி கேவலமா பேசுவாங்க. நாங்களும் பேசாம போயிடுறோம், நீங்களும் பேசாம போயிட்டீங்கன்னா இவனுங்க செய்யற அக்கிரமத்தை எப்படி சார் தடுக்க முடியும்? செல்வாக்குள்ள உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட பொண்ணுங்க வீணா போட்டோன்னு விட்டுருவீங்களா? அவங்களுக்கு சட்டப்படிதான் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். வேற எந்த வகையில இதுக்கு முடிவு கட்டுறதுன்னு நான் பாத்துக்கிறேன். பணத்தை வாங்கிக்கங்க. பஸ்லயோ ஆட்டோலயோ அவங்க வீட்டுக்கு போய் சேருங்க. சார், காலங்காலமா இப்படி பயந்துகிட்டு அமைதியா போறதுனாலதான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிட்டே போகுது. எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல சார், தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். என்ன நம்புங்க, கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தண்டனை வாங்கி தருவேன். அவுட் ஆஃப் த வே இதுக்கு நிறைய வழி இருக்கு. இப்போ தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. ஒரு போலீஸ்காரனா இருந்து இதை நான் சொல்லக்கூடாதுதான். ஆனா நானும் உங்களை மாதிரி 3 பெண் குழந்தைகளுக்கு தகப்பன்ற முறையில தான் சொல்றேன். நடந்த எதையும் யாருக்கிட்டையும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இது ஒரு கெட்ட கனவா நினைச்சு நீங்களும் மறந்துருங்க. வீட்டுக்கு போங்க, அதுதான் உங்க எதிர்காலத்துக்கு நல்லது. பரமரை என்ன எடை போட்டு பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல ஆண்டவரே, எவ்வளவு தேர்ச்சி? பரமரே, எனக்கு என்ன தேவையோ அதை நான் கேட்டு வாங்கியிருக்கேன். இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க அமைதியா இருங்க. என்னங்க எல்லாரும் ஒன்னா போனோம், ஒன்னா புடிச்சோம். இப்ப உங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்க. அப்ப எங்களுக்கு எதுவும் தேவையில்லையா? நான் என்ன பங்கு போட்டா கேக்குறேங்க? ஏதோ பெரிய மனசோட ஏதாவது நல்லதா பண்ணுங்க. இப்படி ஏதாவது வந்ததுல உங்களுக்கு எப்பயாவது செய்யாம இருந்திருக்கனா? செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. அதெல்லாம் நான் வாயை திறக்காம இருக்கிறதுக்காக போட்ட பீஸ். எனக்கு என் பொண்ணு கல்யாணம் எல்லாம் வருது. கொஞ்சம் இந்த மாதிரி நேரத்துல பார்த்து நறுக்குன்னு லம்பா செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கு. பிளீஸ்ங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். எவ்வளவு தரணும் நான் பாத்துக்கிறேன். நீங்களா வாயை திறந்து இவ்வளவு கொடுங்கன்னு கேட்காம இருந்தீங்கன்னா போதும். கேட்டாவே தரமாட்டீங்க. அதெல்லாம் நான் தருவேன். என் போன் அடிக்குது, எடுத்து பாருங்க யாரு. ஆண்டவரே, எஸ்பி ஆபீஸ்ல இருந்து போனு. ஐயோ, எவ்வளவு போட்டு கொடுத்துட்டு இருக்கு. சிக்கிட்டீங்க, சிக்கிட்டீங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு பணம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, இதுல என்ன மாட்ட விட்டுறாதீங்க ஆண்டவரே. சொன்னதுமே உடனே எஸ்கேப் ஆயிடுவீங்களே, எல்லாம் இருக்கீங்களே. கொடுங்க இப்படி. சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். குருமூர்த்தி, எங்க இருக்கீங்க? நான் வந்துகிட்டு இருக்கேன். இல்ல, நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கேன் சார். உடனே ஆபீஸ் வந்து என்ன பாருங்க. சார், நான் ஒரு முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்கேன் சார். உண்மையாவே அங்க என்ன நடந்ததுன்னா அதெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். உடனே வாங்க சார். இப்பவே வரேன் சார். ஆண்டவரே, அவ்வளவுதான். சிக்கிட்டீங்க, சிக்கிட்டீங்க. நான் ஒண்ணு செய்யறேன். இந்த பையோட அப்படியே இறங்கிட்டுமா? ஆண்டவரே, நடந்தது நடந்து போச்சு. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இங்க பாருங்க, பணம் நம்ம கைக்கு வந்துருச்சு. அது நம்ம கையை விட்டு போகாம இருக்கணும். அதை நீங்க தான் பாத்துக்கணும். ஓகேவா? இறங்குங்க. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? நான் எஸ்பி சாரை பாத்துட்டு வரேன். நீங்க கவனமா இங்கே இருங்க. சார், சீக்கிரம் போங்க சார். எஸ்பி சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யோ, எஸ்பி சார் டென்ஷனா இருக்காரா? அப்படிதான் சார் தெரியுது. 2-3 தடவை நீங்க வந்துட்டீங்களான்னு கேட்டாரு. அப்படி விசாரிச்சாலே ஏதோ 7:30 இருக்குன்னு தானே அர்த்தம். யோ, ஏற்கனவே டென்ஷன்ல இருக்க, நீ வேற பீதியை கிளப்பிட்டு போயா. சரிங்க சார். இருக்கிற டென்ஷன் பாத்துல நீ இவன் வேற. நான் போய் பாத்துட்டு வந்தாரேன். இங்கே இருங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம நீ என் முதுகுல குத்திட்டல, கூடவே இருந்து குழி பறிச்சிட்டல. எனக்கு இவ்வளவு துரோகம் செஞ்ச உன்னை சும்மா விட்டுருவேன்னு மட்டும் நினைச்சிடாத.
கோவப்படாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க சார். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்க உடந்தையா இருக்கிறது பெரிய பாவம். அந்த பாவத்தை செய்யாம நான் உங்களை காப்பாத்திருக்கேன் சார். எனக்கு ஏதோ நன்மை செஞ்சிட்ட மாதிரி நீ பேசாத. நீ செஞ்ச இந்த காரியத்தினால நான் எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டி இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? சார், நீங்க நினைச்சது ஒண்ணு, நடக்கிறதெல்லாம் வேறையா இருக்குல்ல சார். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்ட பொண்ணுங்க இங்க எப்படி வந்தாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குல்ல? என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லட்டுமா? இங்க பாருங்கம்மா, இந்த விஷயத்துல உங்க பேரோ போட்டோவோ மீடியாவுல வரவே வராது. நான் சொல்றது கூட நீங்க நம்ப வேண்டாமா? இந்த உத்தரவாதத்தை நான் எஸ்பி சார் கிட்ட இருந்தே வாங்கி கொடுக்கறேன். தப்பு செஞ்சவங்கள கண்டிப்பா நம்ம சட்டத்து முன்னாடி நிறுத்தணும். நாம எஸ்பி ஆபீஸ்க்கு போறோம், எஸ்பி சார பாக்குறோம். அங்க வந்த நீங்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு கிளம்பிடலாம். ஸ்டேட்மெண்ட் கொடுக்க விருப்பம் இல்லையா? பரவாயில்ல. அதுக்கு முன்னால நீங்க எஸ்பி சார ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு எந்த முடிவு வேணாலும் எடுங்க. உங்கள மாதிரி பொண்ணுங்களை ஏமாத்தி கூட்டிட்டு வந்து கடத்தினானுங்களே, அவங்க எல்லாரையுமே மீட்கணும். இனிமே இப்படி யாரையுமே கடத்தாம தடுக்கணும்னா அவனுங்க எல்லாருக்குமே நம்ம கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது எல்லாமே உங்க கையில தாமா இருக்கு. ஹலோ. ஏய், நான் மயில் வாகனம் பேசுறேன்டா. சார், மரியாதையா பேசுங்க. நான் இன்ஸ்பெக்டர். 1 கோடி ரூபாயை வாங்கிக்கிட்டு என் பையனை அரெஸ்ட் பண்ண வச்சிருக்க. உனக்குலாம் என்னடா மரியாதை? சார், அது எனக்கு தெரியாம நடந்த தவறு, மன்னிச்சுக்கங்க. எது மன்னிக்கிறதா? நீ பண்ணது நம்பிக்கை துரோகம்டா. உனக்கு என்ன தண்டனைன்னு நான் அப்புறம் முடிவு பண்றேன். முதல்ல நீ வாங்கின காசு ஒத்த பைசா குறையாம என்கிட்ட வந்து சேரணும். இல்ல உன் உயிர் சேதமாயிடும். என்ன சிக்கல்ல மாட்ட விட்டல, இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன் முழு எதிரி. உன்னை இந்த வேலையை விட்டு ஓட வைக்கிறது தான் முதல் வேலை. எனக்கு கவலை இல்லைன்னு உனக்கு தெரியுமாடி? அவன் எனக்கும் புள்ளதான். அவன் பேர்ல உனக்கு இருக்கிற பாசமும் அக்கறையும் எனக்கும் இருக்கு. சும்மா பேச்சுக்கு சொல்றீங்களே தவிர உங்களை பார்த்தா அப்படி தெரியலங்க. நீங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கீங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியலங்க. அவனை வீட்டை விட்டு விரட்டிட்டாலும் என் மனசு முழுக்க அவன் நினைப்பாவே இருக்குங்க. என் புள்ள எங்க தங்கி இருக்கான், சாப்பாட்டுக்கு என்ன பண்றான், இந்த ஊர்ல தான் இருக்கானா இல்ல வேற எங்கயாவது போயிட்டானான்னு எனக்குள்ள அதே யோசனை தாங்க ஓடிட்டு இருக்கு. அவனை மீறி என்னால எதுவுமே யோசிக்க முடியலங்க. நான் ஒழுங்கா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையா இருக்கு. ஆனா உங்களுக்கு அத பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல. வேலை வேலை வேலை. என்னையும் என் பிள்ளையும் சுத்தமா நீங்க மறந்துட்டீங்க. எதுவும் வரலையே. இல்லம்மா, இப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் நல்லாதான் இருக்கேன். உனக்கு உடம்புக்கு முடியாத சமயத்துல நான் தாமா உன் கூட இருந்து பாத்துக்கணும். ஆனா நான் பாட்டுக்கு எதை பத்தியுமே கவலைப்படாம கிளம்பி போயிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா? டேய், என்னது இது? உன் வேலை அப்படிங்கிறப்ப நீ என்ன பண்ணுவ சொல்லு. எனக்கு இந்த மாதிரி மயக்கம் வருது, ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரியாகி வருதும் எல்லாம் பழகி போச்சுடி. அம்மா, ஆனா வர மயக்கம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாதேம்மா. நான் இல்லாத நேரத்துல பெருசா ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா, நீ தேவையில்லாம பயப்படாத. நீ சுலபமா சொல்லிட்டமா, ஆனா அங்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். வேலை விஷயமா அங்க இங்கன்னு நான் ஓடிட்டு இருந்தாலும் உன்னை விட்டுட்டு வந்துட்டோமேங்கிற உறுத்தல் என்ன நிம்மதியாவே இருக்க விடலமா. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப நான் போனதுதாம்மா லாஸ்ட்.
இதுக்கு மேல கேம்ப் கீம்ப்னு என்னை எங்க கூப்பிட்டாலும் நான் போகவே போறதில்ல. இங்கேயே இருந்து நான் ஸ்டேஷனையே பாத்துக்கிறேன்னு சொல்லிட போறேன். இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இனிமே நீ என்ன நினைச்சு கவலையே பட வேண்டாம். என்ன பாத்துக்க மலர் இருக்கா. அதுக்கும் மேல ஜீவா தம்பியும் நம்ம கூடவே இருக்காரு. அவரு யாருமா நமக்கு? அவரை ஏமா நம்ம தேவையில்லாம தொந்தரவு பண்ணணும்? நம்ம வீட்டு பிரச்சனையில அவரை இழுக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்ல. உன்னை பாத்துக்கிறதுக்கு நானும் அக்காவும் இருக்கோம். வேற யாரும் நமக்கு வேணாமா? ஏய் மயிலு, மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான் நாம நினைக்கிறோம். ஆனா நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கிறது இல்லையே. துணைக்கு நீயும் இல்லங்கிறப்போ கர்ப்பமா இருக்கிற மலரால தனியா என்ன பண்ண முடியும் சொல்லு? அந்த சமயத்துல தம்பிதான் நம்ம கூடவே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாரு. நான் இங்கேயே இருந்துட்டா அவரோட உதவியை நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லம்மா. உனக்கு இப்போ ஜீவா தம்பி மேல என்ன கோவம்? நீயே அவரை வெட்டி விடுற மாதிரியே பேசுற. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அனாவசியமா இன்னொருத்தரையே நம்ம தொந்தரவு பண்ணணும்னு தான் நான் சொன்னேன். தம்பி நம்மள இன்னொருத்தரா நினைக்கவே இல்லடி. இந்த குடும்பத்துல ஒருத்தரா இருந்ததா எல்லாத்தையும் செய்யறாரு. எனக்கு ஒரு புள்ள இருந்திருந்தா நம்ம எல்லாரையும் எப்படி கண்ணுல வச்சு பாத்துப்பான். அப்படிதான் அந்த தம்பி நம்மள நல்லா பாத்துக்குச்சு மயில. இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு ஆம்பளை புள்ள கூட துணைக்கு நிக்கிறது எவ்வளவு தைரியமா இருந்துச்சு தெரியுமா? தம்பி கூட இருந்தா நீயே எங்க கூட இருக்கிற தெம்பும் நம்பிக்கையும் கிடைச்சிடுதுமா. நீ கேம்புக்கு போனாலும் சரி, இல்ல ஏதாவது கேஸ பிடிக்க போனாலும் சரி, எங்களுக்கு மயிலு வா. மயிலு, ஊர்ல இருந்து எப்போ வந்த? இப்பதான். மயிலு, 4 நாளா போன்ல கூட சரியா பேச முடியல. எப்படி இருக்க மயிலு? ஊர்ல இருந்த வரைக்கும் எந்த தொல்லையும் இல்லாம நிம்மதியா தான் இருந்த. இங்கேயும் உன் நிம்மதிக்கு எந்த குறையும் வராது மயிலு. உன்னை எந்த வகையிலயும் நான் தொந்தரவு பண்ணவே மாட்டேன். நீங்க என் முன்னாடி நடமாடிட்டு இருக்கதே எனக்கு சங்கடம் தான் சார். ஊருக்கு போறப்ப நான் சொல்லிட்டு போனதை நீங்க செஞ்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். மயிலு, சாரி மயிலு. அத மட்டும் நீ என்கிட்ட எதிர்பார்க்காத. நான் இந்த குடும்பத்துக்கு தேவையோ இல்லையோ, எனக்கு இந்த குடும்பம் வேணும். இங்க இருக்கிற மனுஷங்களோட அன்பு வேணும். எந்த நிலைமையிலயும் அவங்கள என்னால இழக்கவே முடியாது. உங்க விஷயத்துல அம்மாவும் அக்காவும் கூட இதையே தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு நல்லவர் மாதிரி நடிச்சு எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டீங்கல்ல. நடிப்பா இருந்தாலும் உங்களால ஒரு நல்லது நடந்திருக்கு. அம்மாவுக்கு உடம்பு முடியாம போனப்ப நீங்க தான் கூட இருந்து பாத்துக்கிட்டதா அக்கா சொல்லுச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அது என்னோட கடமை மயிலு. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ அத நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். இப்பதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே உங்க உதவி எங்களுக்கு தேவைப்படாது. அத சூழ்நிலை தான் மயிலு முடிவு பண்ணணும். நீயோ நானோ இல்ல. மயிலு, அதை விடு. நான் இப்பதான் மயிலு நியூஸ் பார்த்தேன். ஒரு பெரிய ஆபரேஷன்ல நீ ஒரு பார்ட்டா இருந்திருக்க. செயின் ஸ்நாச்சிங், உமன் டிராபிகிங், ட்ரக் டீலிங்னு சொல்லிட்டு இப்ப நீ இன்வால்வ் ஆயிருக்கிற கேஸ் எல்லாமே முக்கியமான கேஸ் மயிலு. உன் ப்ரொஃபஷன்ல நீ சரியான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்க. உன்னை நினைச்சாலே ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு மயிலு. இந்தாங்க. என்ன இது? மீன் குழம்பு. வீட்டுல செஞ்ச மீன் குழம்பு குடுக்கற அளவுக்கு என் மேல அன்பு இன்னும் மிச்சம் இருக்குல்ல. எனக்கு இது போதும் மயிலு. இத நானா எடுத்துட்டு வரல, அம்மா தான் கொடுத்து விட்டாங்க. சரி, ஆன்ட்டி கொடுத்தாலும் நீ முடியாதுன்னு சொல்லாம எனக்கா இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கொடுத்திருக்கல்ல, அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான் மயிலு. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. நீங்கன்னு இல்ல, மாடியில வேற யாரு குடியிருந்தாலும் நாங்க இததான் செஞ்சிருப்போம். நீங்க மாடியில குடியிருக்கிறீங்க, நாங்க கீழே குடியிருக்கிறோம்.
இதுக்கு மேல நமக்குள்ள வேற எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு ஏன் இந்த தாலிய மட்டும் இவ இன்னும் கலட்டாம இருக்கிறான்னு நீங்க யோசிக்கலாம். எல்லாம் உங்க அம்மாவுக்காக தான். நடந்ததெல்லாம் சகிச்சுக்கிட்டு நான் இவ்ளோ பொறுமையா இருக்கிறதுக்கு காரணமே அவங்க மட்டும்தான். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறதுதான் உங்க அம்மாவோட கடைசி ஆசை. அத பார்த்த சந்தோஷத்தோட தான் அவங்க ஆபரேஷன் பண்ணிக்கவே போனாங்க. புள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்ச மன நிறைவோட தான் அவங்க உசிரையே விட்டாங்க. நான் தாலிய கழட்டி எரிஞ்சிட்டா அவங்க ஆன்மா என்ன மன்னிக்காது. அவங்க கடைசி சந்தோஷத்தை பொய்யாக்க நானும் விரும்பல. அதனாலதான் நான் இன்னும் இத கழட்டாம வச்சிருக்கேனே தவிர எனக்குள்ள வேற எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் நடுவுல வேற எதுவுமே கிடையாது. இப்போன்னு இல்ல, என்னைக்குமே இதுதான் என்னோட முடிவு. நீங்க பண்ண காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்கவே முடியாது. உண்மை வெளியே வந்துட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனை வெடிக்கும்னு உங்களுக்கும் நல்லாவே தெரியும். உங்க எல்லைய புரிஞ்சுகிட்டு நீங்க விலகி நிக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. இந்த பாடத்தெல்லாம் யார்கிட்ட கத்துக்கிட்ட? எனக்கு யாரும் குருலாம் இல்லக்கா. சூழ்நிலையால இந்த பிசினஸ்க்கு வரவங்க தான் யார்கிட்டயாவது கத்துக்கிட்டு வருவாங்க. ஆனா எனக்கு நான் தான் குரு. செல்ஃப் மேட் பிசினஸ்மேன் மாதிரி நானும் செல்ஃப் மேட் கிரிமினல். சுயம்புன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி. தமிழும் இங்கிலீஷும் மாறி மாறி அடிச்சு விடுறியே, நீ என்னடி படிச்சிருக்க? படிப்பா மழை வெயில் கூட நல்லா பள்ளிக்கூடம் பக்கம் போனதில்ல. அப்புறம் எப்படி இவ்ளோ ஸ்டைலா இங்கிலீஷ் பேசுற? எல்லாம் நம்ம பிசினஸ்க்காக அப்படியே கத்துக்கிட்டு தாண்டி. இங்கிலீஷ்ல பேசுறவன் தப்பு பண்ண மாட்டான்னு நிறைய பேரு முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்காங்க. அந்த முட்டாள்தனம் தான் நம்மளோட மூலதனம். உள்ள நுழைஞ்சதுமே 2 வார்த்தை டஸ்ஸ புஸ்ன்னு இங்கிலீஷ்ல பேசினா போதும், பெரிய இடம் போலன்னு நம்மள சந்தேகமே பட மாட்டாங்க. நம்மளும் ஈஸியா வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம். உன் மூளை வேற லெவல் டி. ஆனா பிசினஸ் பிசினஸ்னு சொல்றதுதான் இடிக்குது. நம்ம செய்யறது திருட்டு வேலை தானே அக்கா. நம்ம தொழிலை நாமளே கேவலப்படுத்த கூடாது. செய்யும் தொழிலே தெய்வம்னு கேள்விப்பட்டது இல்லையா? பிசினஸ் பண்ற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில திருட்டுத்தனம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. திருட்டு தொழில் பண்ற நாமளும் பிசினஸ் பண்றோம்னு சொல்லிக்கிறதுல தப்பே இல்ல. ஃப்ரீயா விடுங்க. உனக்கு 15, அக்காவுக்கு 25. மினிஸ்டர் தான் கால் பண்றாரு. அட்டன் பண்ணா அசிங்கமா திட்டுவாரு, பேசலனாலும் நல்லா இருக்காது. இப்ப என்ன பண்றது? ஹலோ, பணம் வாங்குற வரைக்கும் ஒரே ரிங்ல அட்டன் பண்ண. ஆனா இப்ப ஃபுல் ரிங் போனாலும் போனை எடுக்க மாட்டேங்கிற. என் போனை அவாய்ட் பண்ற அளவுக்கு உனக்கு திமிராய் போச்சு இல்ல? சார், நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஏய், நம்பிக்கை துரோகிக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? என் புள்ள பேரு வெளியே வரக்கூடாதுன்னு தானே உனக்கு நான் 1 கோடி ரூபாய் கொடுத்தேன். ஆனா நீ நான் தூக்கி போட்ட 1 கோடி ரூபாயை பொறுக்கிக்கிட்டு என் பையனையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டல்ல. என் எதிரிய கூட நான் மன்னிச்சிருவேன்.
ஆனா எங்கிட்டயே டபுள் கேம் ஆன துரோகிய நான் மன்னிக்கவே மாட்டேன். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல. வாங்கின காசுக்கு விசுவாசமா தான் நடந்துகிட்டேன். ஆனா என்னையும் மீறி தப்பு நடந்துருச்சு. என் டீம்ல இருந்தவங்களே என் காலை வாரி விட்டாங்க. இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உன் டீமை கூட உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இந்த வேலைக்கே நீ லாய்க்கு இல்லடா. இப்பவே அந்த யூனிஃபார்மை கட்டி தூக்கி போட்டு உன் பொண்டாட்டிக்கு போய் புடவை துவச்சு போடு போ. மரியாதையா பேசு. நான் கை நீட்டி காசு வாங்கிட்டதுனால நீ எதை வேணா பேசலாம்னு நினைக்காத. இப்ப என்னப்பா, நீ பணம் கொடுத்து உன் வேலை நடக்கலங்கிறதான உன் பிரச்சனை? அதுக்காக வேணா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன் பணத்தை கொண்டாந்து உன் மூஞ்சிலேயே விட்டு எறிகிறேன். யாருக்கு வேணும், யாருக்கு வேணும் பணம்? அந்த கோடியில எனக்கு பிச்சை காசு. சொடுக்கு போடுற நேரத்துல என்னால அதை சம்பாதிக்க முடியும். என் ஆளுங்க மூலமா உங்ககிட்ட கொடுத்த பணத்தை என்னால அடிச்சிட முடியும். பணம் போனது ஒரு பிரச்சனையே இல்ல. உன்னால என் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் போச்சு. அதை எப்படி திருப்பி தருவ சொல்லு? நீ செஞ்ச துரோகத்தால நான் எவ்வளவு அவமானப்பட்டு நிக்கிறேன் தெரியுமா உனக்கு? போன் மேல போன் வந்துகிட்டே இருக்கு. உன் புள்ளைய அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டாங்களாமேன்னு எல்லாரும் என்ன துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. மயிலு, காமராஜ் நகர்ல இருக்க லட்சுமி ரெஸ்டாரண்ட்ல சரோஜான்னு ஒரு ரவுடி பெரிய தகராறு பண்ணிட்டு இருக்காளாம். அவளை போய் 4 தட்டி கூட்டு வா. ஓகே சார். செல்லப்பிள்ள, நீ எங்க போற? மயிலுக்கு துணையா நானும் போறேன் தலைவா. பாரு, கிரிமினல்ஸ பிடிக்கிறது தான் நம்ம வேலை. லேடி கான்ஸ்டபிளுக்கு பாதுகாப்பு போறதெல்லாம் நம்ம வேலை இல்ல. மயிலு தனியா போய் அந்த வேலையை செய்யிட்டு நீ உன் வேலையை பாரு. வேற ஏதாவது பிரச்சனை பரவாயில்ல தலைவர. மயில் பிடிக்க போறது சரோஜாவில. அவன் எவ்வளவு பெரிய டேஞ்சரானு உங்களுக்கே தெரியும். இந்த வேலைக்கு மயில தனியா அனுப்புறது சரியில்லை தலைவர. பாரு, சரியா தப்பான்னு நீ எனக்கு சொல்லி தரக்கூடாது. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. நீ ஏன் நிக்கிற? போ. ஓகே சார். ஆண்டவர் சொல்றதுல 1000 அர்த்தம் இருக்கும். அடங்கு. நீ சக்சஸ் பண்ண எல்லா ஆபரேஷன்லயும் மயில் உனக்கு பக்கபலமா இருந்திருக்கா. இப்படி ஒரு துடிப்பான ஆள் கூட இருக்கிறப்ப நாம என்ன வேணாலும் செய்ய முடியும் குருமூர்த்தி. நீங்க என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நான் நினைச்ச மாதிரி உங்களை மாத்தாம விட மாட்டேன்ப்பா. மேல மேல நீங்க தப்பு பண்றதை தடுத்து உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் இனிமே என்னோட நோக்கம்பா. என்னையா, நான் மயில பத்தி இவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணி பேசுறேன், நீ வாயை திறக்க மாட்டேங்கிற. எப்படி திறப்பாரு? ஆண்டவர் நினைச்சது ஒண்ணு, இப்ப நடந்தது ஒண்ணு. அவரே அதிர்ச்சியில தான் இருக்காரு. சார், நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் தனியா சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? இப்படி பொத்தாம் பொதுவா பேசாதயா. மயில் தான் என் டீமோட ஸ்ட்ரெங்க்த்னு ஓப்பனா பாராட்டு. அப்பதானே இவங்க இன்னும் உற்சாகமா வேலை செய்வாங்க. புரியுது சார். நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே மயிலு தான் சார். இவ எனக்கு செஞ்சத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, பார்த்து பரவாயில்லையா? ஒரே டென்ஷனா இருக்கா? அப்பா இன்னும் ஃபைல பாக்கலையா? அக்யூஸ்ட் கவர்ல என்னோட போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு என்ன நினைப்பாரு? அவர் பொண்ணு படத்தையும் அக்யூஸ்ட் படத்தையும் நான் தான் மாத்தி வச்சுட்டேன்னு அவர் கண்டுபிடிச்சிருவாரா? இல்ல என்னோட படம் அங்க எப்படி வந்துச்சுன்னு அவர் குழப்பமாவாரா? படத்தை பார்த்ததுமே கண்டிப்பா அவரை எனக்கு தான் போன் பண்ணுவாரு. நான் அவருக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? அந்த சூழ்நிலையோட அவசரத்துக்காக எதையாவது செஞ்சிடறேன். திரும்ப அதே பிரச்சனை வரப்ப நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இந்த கஷ்டம் எப்ப முடிய போகுதுன்னே தெரியலையே. போட்டோவை பார்த்திருப்பாரா இல்லையா? நீ எப்பக்கா வந்த? உனக்கு நீயே ஏதோ பேசிட்டு இருந்தியே, அப்பவே வந்துட்டேன். நான் பேசிட்டு இருந்தேனா? எதுவுமே பேசலையே. அக்கா, ஏன் இப்படி பாக்குற? நீ நிறைய மாறிட்ட மயில.
முன்னெல்லாம் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட வெளிப்படையா தான் பேசுவ. ஆனா இப்போ நாங்களே கேட்டா கூட வாயே திறக்க மாட்டேங்கிற. பேச்சு ரொம்ப குறைஞ்சு போய் யோசனை அதிகமாயிடுச்சு. அக்கா அது வந்து வேலை டென்ஷன் அது இதுன்னு கதை சொல்லாத, நான் நம்ப மாட்டேன். வேற என்னமோ நடந்திருக்குடி. என்ன காரணத்துக்காக நீ அதை என்கிட்டயே மறைக்கிறேன்னு தான் எனக்கு புரியல. அக்கா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் பெருசா எதுவும் இல்லக்கா. நான் நிறுத்து மயிலு. நடிக்கிறது தெரியாமையே நடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டி. உனக்கும் எனக்கும் சொல்லி கொடுத்தாலும் அதெல்லாம் வராது. நம்ம பார்வையில இருக்கிற கலக்கமே நம்மள காட்டி கொடுத்துரும். உன் கண்ணும் உன்னை எப்பவோ காட்டி கொடுத்துருச்சு. ஆனா நீதான் எந்த பிரச்சனையும் இல்லங்கிற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்க. அக்கா அதுதான்க்கா நிஜம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதே பதில சொல்லிட்டு இருக்கேன்னு நானும் பாக்குறேன். உண்மையாவே வேலைதான் உன் டென்ஷனுக்கு காரணம்னா எங்களுக்கு எந்த கவலையும் இல்லடி. நீ அதை கடந்து வந்துருவ. வேற ஏதாவது சிக்கல்னா உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு புழுங்காத. ஏன்னா இப்ப இந்த குடும்பத்தோட ஆதாரம் அம்மா மட்டும் இல்லடி, நீயும் தான். நீ நிம்மதியா இருந்தாதான் இந்த வீடும் நிம்மதியா இருக்கும். உனக்கு ஒண்ணுனா எங்களால தாங்க முடியாதுடி. ரவே என்னப்பாச்சு? ட்ரெயில இருந்த ஒரு டைமண்ட் ரிங்க காணும் சார். அதுக்காக என்னைய நிக்க சொன்னீங்க? மேடம் கடைசியா நீங்க தானே మన நகையை பாத்தீங்க. வாட் யூ மீன்? அந்த ரிங்க நான் தான் எடுத்தேன்னு சொல்றீங்களா? நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? நான் எவ்வளவு கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்தவன் தெரியுமா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன நீங்க சந்தேகப்படுவீங்க? மேடம் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க தான் எடுத்தீங்கன்னு யாரும் சொல்லல. ஒரு டைமண்ட் ரிங் காணாம போயிடுச்சு. அந்த இடத்துல நீங்களும் வந்திருக்கீங்க. ஃபார்முலா விசாரிக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க தப்பா நினைக்காதீங்க. தம்பி நீ போய் சிசிடிவி கேமரா செக் பண்ணி போ. மயில அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. பாவம் அவ்வளவு பேர் சந்தேகப்படுறாங்க. அம்மா யாரையுமே பார்த்ததுமே நல்லவ கெட்டவன்னு முடிவு பண்ண முடியாது. ஒரு சந்தேகம்னு வந்தா நம்ம விசாரிச்சுதான் ஆகணும். அப்பதான் உண்மை வெளியே வரும். சார் சிசிடிவி கேமரா காலையில இருந்து ஒர்க் ஆகல சார். என்ன பிரச்சனை உடனே பார்க்க வேண்டியதானே? உள்ள நேரம் என்ன பண்றீங்க? சார் சொல்லியிருக்கேன் சார், ஆள் என்ன வரல சார். சேல்ஸ் கேர்ல வர சொல்லி உங்களை செக் பண்ண சொல்லுங்க. சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா திருடி மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நான் ஒரு ராயல் ஃபேமிலியில பிறந்தவ. நான் நினைச்சா ஒரே நிமிஷத்துல இந்த கடையவே விலைக்கு வாங்கிடுவேன். என்ன சந்தேகப்பட்டீங்கன்னா ஐ won't spare you. உங்க எல்லாரையும் கோர்ட்டுக்கு எடுத்து நான் அடிச்சிருவேன். கத்தாதீங்க மேடம், யாரா இருந்தாலும் இதான் ப்ரொசீஜர். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே சார், தாராளமா செக் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். ஆனா மோதிரம் என்கிட்ட இல்லன்னு ப்ரூவ் ஆனதும் உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். கூட்டு போமா. வாங்க மேடம். வெள்ளரியில திருடு போன கேஸ்ல சிசிடிவில பதிவான படம் தெளிவா இல்லைன்னு சார் வரைய சொல்லி கொடுத்திருக்காரு மேடம். அந்த அக்யூஸ்டோட படம் தான் மேடம் இதுல இருக்கு. ஓவியர் கொடுத்த அக்யூஸ்ட் கவர்ல இவ படம் தானே இருந்துச்சு. ஏன் படத்துக்கு பதிலா இவ படத்தை தானே மாத்தி வச்சோம்? குருமூர்த்தி சார், விஜயான்ற அக்யூஸ்ட உடனே பிடிக்கணும்னு சொல்லி மேலிடத்துல இருந்து பிரஷர் வந்திருக்கு. as early as possible இந்த கேஸ் நாம முடிச்சாகணும். ஈசி சார் நகை கடையில திருடுறான்னு சொல்லி இவளை தானே கண்டுபிடிக்க சொன்னாரு. அப்படின்னா இவ ஒரு அக்யூஸ்ட் தான். அந்த ரிங்கையும் இவ தான் திருடி இருக்கணும். ஆனா இவ ஏதோ பெரிய ஆள் மாதிரி ஓவரா ரியாக்ட் பண்றா.